ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா நருட்டோ ஷிப்புடனை ஏன் பாதியிலே ஸ்டாப் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பலவலன்னு பேசாமல் வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதே ஏன் பாதியில் ஸ்டாப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மெயினான காரணமே புதுசாக 2 சீரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சோனி ஐயில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது என்ன சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சின்சானு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் க்ளோவர்னு ஒரு அனிமே. சின்சான் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், அங்காமெல்லாம் பார்த்துருப்பீங்க. சின்சான் பார்த்தீங்கன்னா மே 20 காலைல 11 மணிலேருந்து ஹையர் பண்ண போகிறாங்க. பிளாக் க்ளோவரோட அஃபிஷியல் டேட் அண்ட் டைம் இன்னும் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு அதை தான் 10 மணிக்கு மேலே ஹையர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நருட்டோ ஷிப்புடனை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா சோனி ஐ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க பார்க்குற ஒரு சேனலு, அதில் எப்படி பிளாக் க்ளோவரை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரில. ஏன்னா அதில் வெனேசாங்கிற ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்காவோட ட்ரெஸ்ஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான காரணமாகவே நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்தி டப்பிங்கை பார்த்தீங்கன்னா 3 சீசன் மட்டும்தான் முடிச்சிருக்காங்களாம். அப்புறம் வாய்ஸ் ஆக்டர்ஸையும் சேஞ்ச் பண்ண போகிறதா பார்த்தீங்கன்னா ஒரு லீக் போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா தமிழ் டப்புக்கு கிடையாது, ஹிந்தி டப்புக்கு தான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு லீக்கும் போயிட்டு இருந்துச்சு. நருட்டோ ஷிப்புடனோட டிஆர்பி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால தான் நருட்டோ ஷிப்புடனை ஸ்டாப் பண்ணதாகவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி டிஆர்பி கம்மியாக இருக்கலாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ரீசன் இருக்குது. முதல் ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹையரிங் டைமு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பைரசி. ஹையரிங் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது இது வேறு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சீசனு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைரசி. உங்களுக்கே தெரியும், நம்ம நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சோனி ஐயில் பார்க்குறது கிடையாது. அதுக்கு பதிலாக நிறைய பேர் டெலகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இந்த மாதிரி இதில் தான் பார்க்குறாங்களே. இதனால தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நருட்டோவை பார்க்க ஆரம்பிச்சு தான் நிறைய பேருக்கு சோனி ஐங்கிற ஒரு சேனலே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோனி ஐயில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீரீஸ்னால் அது நம்ம நருட்டோ ஷிப்புடன் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த டிஆர்பி விஷயமெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு டப்பிங் இன்னும் ஃபினிஷ் ஆகிருக்காது. ஸோ அதனால தான் ஹையர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம நருட்டோ வாய்ஸ் டப்பரான சாய் சுஜித் இருக்கார்ல, ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மீட் போடும்போது அப்போ ஒரு ஃபேன் கேட்டிருப்பாரு, நீங்கள் பெயின் ஆர்க் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. பெயின் ஆர்க் வரைக்கும்லாம் போலன்னு அவரே சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் ரிலீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சீசன் கேப் விட்டு தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸே பண்ணியிருப்பாங்க ஜாப்பனீஸில். அப்படின்னு பார்த்தா இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடனை மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணி விட்டு போயிருங்க கைஸ். ஸோ வரட்டா.